வணக்கம் நண்பர்களே. 2025 மார்ச் மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். இந்த மாத கிரக அமைப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரே ராசியில் 5 கிரகங்களுடைய கூட்டணிகள் அப்படிங்கிறது அமையும். அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது இது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ஏற்படும். தவிர இங்கே சுக்கிரனும் புதனும் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்வாங்க. தவிர சுக்கிரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க. ஆக இந்த கிரக கூட்டணிகள் என்பது வலுவாக இருக்கா, சாதகமான நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். காரணம், இது வந்து நட்பால் உருவாகக்கூடிய ஒரு கூட்டணிகள் அல்ல. எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை உருவாகக்கூடிய ஒரு கிரக கூட்டணி. உதாரணத்துக்கு சூரியனுடைய நிலை எடுத்துட்டோம்னா சூரியன் சனிக்கும் ஆகாது, ராகுக்கும் ஆகாது. ஆனால் புதன் சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறதுனால இந்த சனியும் ராகுவால் சூரியனுக்கு அவ்வளவாக சாதகமில்லாத பாதகமான நிலைகளை கொடுக்கவும் முடியாது. அதாவது இங்கே இப்போது சனியும் ராகுவும் சூரியனுக்கு பாதகமான நிலைகளை செயல்பட முடியாது. ஆனால் இயற்கையாக அவங்களால சாதகமான நிலைகளை செயல்பட முடியாது. அப்போ இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் யூகிக்கிறது. இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் அந்த கர்ம பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கிரகங்களால் இங்கே நல்லது கெட்டது வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க அந்தந்த நன்மை தீமைகளால் தீண்டப்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க ஜாதகப்படி வரவும் செய்யும், போகவும் செய்யும். அப்போது இங்கே ஒரு பாதகமான விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எரியிற தீ இருக்குதுன்னா அந்த எரியிற தீயை நம்ம அணைக்கிறோமா இல்லை எண்ணெய் ஊற்றி வளர்க்குறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கும். அதுவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அது ருசியான சாப்பாடுங்கிறதுனால வயிற்றளவுக்கு சாப்பிட்டு வயிற்றை நிரப்புறோமா இல்லை ருசியான சாப்பாடுங்கிறக்கா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு நோயை சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இது சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆக இந்த மாதிரியாக கிரகங்கள் அமையக்கூடிய காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய கர்ம பலன் தான் இங்கே விஷயத்தை தீர்மானிக்கும். ஆக சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகளால் நல்லது நடக்காமல் அல்ல, நடக்கக்கூடிய அந்த நல்லதுகளை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்களானது அமையும். சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வரவும் போகவுமாக இருக்குமே அல்லாமல் காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்டு சொல்கிற மாதிரி அப்பப்போ அனுபவிச்சுக்கலாமே அல்லாமல் நீண்டகால அடிப்படையில் எந்த ஒரு நல்லதையோ கெட்டதையோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான நிலை. பட் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் அது சில பாதிப்புகளை பாதகமான முறைகளில் அது ஏற்படுத்தும். ஸோ கும்பராசிக்கு இந்த அமைப்பானது ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து செயல்பட்டு வரும். தவிர இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய ராசியிலே இந்த கிரகங்களோடு சேர்ந்து செயல்பட்டு வருவாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது பல வகைகளும் இருக்கும். நல்ல விஷயங்களை தாராளமாக எதிர்பார்க்கலாம். மனசில் எப்போவுமே ஒரு பூரிப்பிருப்பும் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க. என்ன வந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிற தைரியம் ஏற்படும். தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரி பெருசாக ஏதோ ஒன்று சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களில் சாதகமான சூழ்நிலைகளை பார்க்க முடியும். ஆனால் கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியதில் இந்த வாய் நிதானம் தான். கும்பராசிக்காரங்க உணர்ச்சி மிகுதியால் சில வார்த்தைகளை விட்டுவிடுவீங்க. அது ரொம்பவுமே யதார்த்தமாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் குதர்க்கமாகவே புரிஞ்சுக்கிட்டு அது கேட்டிக்கு பூட்டியாக செயல்பட்டு இருப்பாங்க. தவிர இந்த மாதம் மற்றவங்க உங்களை நாடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அதாவது மற்றவங்களே அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்களோட உதவியை கேட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட கொஞ்சம் முரண்பாட்டோடும் பிடிவாதத்தோடும் செயல்பட்டு வருவாங்க. ஆக கும்பராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் புரிந்து கொண்டு கொஞ்சம் சுதாரித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும்.
விஷயங்கள் காரியங்கள்னு வரும்பொழுது எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சங்கடங்கள் இருந்தாலும் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நம்மளை மீறி எந்த ஒரு சங்கடம் வரப்போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருந்துடலாம். ஆனால் அதுவே மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது தானாக வம்பிழுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நம்ம சும்மா இருக்கணும்னு நினச்சா கூட மற்றவங்க தேவையில்லாமல் வாயப்படுங்குவாங்க. மனசு தானாகவே போய் மற்றவங்களை தேடி புலம்ப ஆரம்பிக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தோணவே ஆரம்பிக்கும், நம்ம ஏன் இவங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசணும், நம்ம ஏன் இதெல்லாம் போய் இவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஆக கும்பராசிக்காரங்க எதை பேசுறதுனாலும் சரி, எதை சொல்கிறதுனாலும் சரி, கொஞ்சம் முன்கூட்டியே யோசித்து சொல்லுங்கள். பேசும்போதும் எதை சொல்கிற போதும் அது ஆரம்பத்தில் இனிக்கும், எல்லாம் நல்லதாக தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் யாரும் எதையும் கேட்க மாட்டாங்க. ஆனால் முதுகுக்கு பின்னாடி போய் தேவையில்லாத பேசி குழப்பி விட்டுடுவாங்க. நீங்கள் எதையோ சொல்ல, அவங்க எதையோ புரிஞ்சுக்க, இப்படியே மனஸ்தாபங்கள் தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆகையினால் கும்பராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்திலும் பேச்சுவார்த்தைகளால் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கிறது இந்த மாதம் அவங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு சில வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா குடும்ப காரியங்கள் ஒரு அலாதியான பிரியம் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல தான் ரொம்பவுமே மும்முரமாக இருப்பாங்க. ஆனாலும் கால நேரங்கள் அவங்களுக்கு எதையும் செய்ய விடாமல் சங்கடம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதை செஞ்சாலுமே சங்கடம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சக்திக்கு மீறி பல விஷயங்களையும் இழுத்து பிடித்து அவங்க கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சு தான் குடும்ப சமாச்சாரங்களை நடத்தி கொண்டு இருக்காங்க. ஆனாலும் அதற்கு ஏற்ற அளவுக்கு மற்றவங்களுடைய அனுசரணை இல்லையே அப்படிங்கிற ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். என்ன தான் இவங்களுக்கு பார்த்து செஞ்சாலும் கொஞ்சம் கூட நம்மக்கிட்ட நன்றி உணர்வோடு இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் யார் மேலேயாவது இருக்கும். குடும்பத்தை சேர்ந்தவங்க மேலே யாரோ ஒருத்தங்க வகையிலையாவது இந்த மன குமுறல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கும்பராசிக்காரங்க அனைவருக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வருவீங்க. குடும்பத்துக்குள்ளே இந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக சில முக்கியமான கருவிகள் பொருட்களை வாங்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. குறிப்பாக வீட்டு பெண்களுக்கு தேவையான சில முக்கியமான உபயோகமான விஷயங்களை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதுக்கு சரியான காலகட்டங்கிறது அமைஞ்சிருக்காது, அல்லது வரவு செலவுகளில் கொஞ்சம் நச்சரிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்கள் குடும்ப தேவைகளுக்கோ அல்லது உங்கள் குடும்ப பெண்மணிகளுக்கு தேவையான விஷயங்களுக்கோ கொஞ்சம் உறுதுணையாக சில காரியங்களை செய்து கொடுத்து நன்மதிப்புகளை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகளில் சாதகமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, வாங்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கிடுவாங்க. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் ஏண்டா வாங்கணும்னு அவங்களே யோசிப்பாங்க. ஆக எதை வாங்குறதுனாலும் கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. இது நமக்கு இப்போ தேவையா தேவையில்லையா, உபயோகமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் முன்ன பின்ன ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா அதை வாங்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனையே இதுதான். சாதகமான பலன்கள் அப்படிங்கிற நல்ல வகையில் இருந்தாலும் கூட அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறதுல ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். தேவையானதையும் ஆசைப்பட்டதும் ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து சேர்த்துரும். ஆனால் சேர்த்ததுக்கப்புறமா இது ஏன் நமக்கு இப்போ வந்திருக்கு, இதை வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அன்னைக்கு தானே நமக்கு தேவைப்பட்டது, இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே தேவையில்லாமல் பலவித எண்ணங்களில் சொல்ல வச்சுட்டே இருக்கும். கும்பராசிக்காரங்க இந்த மாதிரியான சங்கடங்களில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். சொத்து சுகங்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். வீடு நிலபுலன்கள் வகையில் வாகனங்கள் ரீதியான விஷயங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதே நேரம் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். இதெல்லாமே ஒரு காணல் நீர் மாதிரி தான் ஆரம்பத்தில் இருக்கும். ஆகையினால் காரியம் முடிகிற வரைக்கும் அமைதியாக பொறுமையாக இருங்க. சும்மா வெறும் வார்த்தைகளையும் செய்திகளையும் கேட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு நினச்சி ஆட்டம் போட்டுட்டால் கடைசியில் எல்லாம் காணாமல் போயிடும். ஆக சொத்து சுகங்கள் வகையில் வாகன ரீதியான விஷயங்கள் நல்ல செய்திகள் என்பது கட்டாயமாக வரும். ஆனால் அது செயல்வடிவம் பெற்று உங்களுக்கு நல்ல விதமாக முடியும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதற்கு பிறகு உங்களுடைய அனுபவங்களை வைத்துக்கொள்ளுங்கள். அதே போல் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை சமாளிச்சுக்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக இருக்கும். சிலருக்கு இந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு புதிதாக கடன் வாங்கவும் வைக்கும், பழைய கடன்களை செட்டில் பண்ணுவதற்கான வழிகளையும் கொடுக்கும்.
ஆக தேவையான விஷயங்களுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுறதுல எந்த தவறும் இல்லை. அதில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான நிலைகள் தான் உண்டு. ஆனால் அதே நேரம் தேவையில்லாத விஷயங்களுக்கு கடனை வாங்கி அதை செலவழிச்சிட்டா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா கிரக நிலைகளை கொடுக்கவும் தடுக்கவும் தான் செயல்பட்டு இருக்குது. ஆக நல்ல விஷயங்களை கொடுத்ததுக்கப்புறம் அதை நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதை விட்டுட்டு ஆகாத விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டா கடைசியில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவாச்சுன்னு சங்கடப்பட்டுட்டு உட்காந்துக்க வேண்டியதான். ஸோ அப்படி தான் இந்த பொருளாதார நிலைகளையும் வரவுகள் என்பது தாராளமாக இருக்கும். ஆனால் அது நல்ல விஷயங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கும்பராசிக்காரங்க உங்கள் மனசுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. பிடிக்காத விஷயங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்க. உங்களுடைய மனம் எதிர்பார்க்குற மாதிரியே நல்ல வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் அமையப்பெறும். ஆனால் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு டெவலப்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு ஆரம்பத்தில் சில முட்டுக்கட்டைகள் இருக்கத்தான் செய்யும். பொறுமை காத்தார் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் நிதானம் என்பது இப்போதைக்கு தேவை. எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியாது. நல்ல விஷயங்கள் என்பது உண்டு, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைவதும் உண்டு. ஆனால் எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு அந்த இடத்துல பார்க்க முடியாது. பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் நல்ல முறையில் கைகூடி வருவதை பார்க்கலாம். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய ஆர்டர்கள்லாம் வரும். எதிர்பார்த்த நேரத்தில் டக்குன்னு வருமானு பார்த்தா வராது. தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. இதாக கொண்டு வந்துட்டுருக்கேன் அதாக கொண்டு வந்துட்டுருக்கேன்னு இழுத்துருச்சிட்ருப்பாங்க. ஆக எல்லாத்துலேயுமே பொறுமையோடும் நிதானத்தோடும் இருந்தீங்கன்னா உங்களுடைய காரியங்களை நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். பட் அதே நேரம் கும்பராசிக்காரங்களுக்கு ஆசைப்பட்டதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கும்பராசிக்காரங்க இப்போதைக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். மற்றவங்க சொல்கிறத கேட்டோ இல்லை முன்பின் தெரியாத விஷயங்களை தலையிட்டோ தேவையில்லாத சங்கடங்களில் ஈடுபட்டுக்காதீங்க. இப்போ வெளியூர் வெளிநாடு சமாச்சாரங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் சாதகமான அமைப்புகள் உண்டு. மாணவர்கள் பல விதங்களில் நற்பலன்களை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிர்பாராத விபரீத யோகா அமைப்புகளோடு மாணவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் கைகூடி வரும். மாணவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமான கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு. ஆனால் காரியம் முடிகிற வரைக்கும் பொறுமை காத்திருப்பது கும்பராசிக்காரங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுத்து வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.